வெல்கம் டு கலைகள் ஏரளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சபா விஷாரத் உத்திராரத் ஆகஸ்ட் 24 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து திருச்சி சபா. இந்த கொஸ்டின் வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. ஆனால் திருச்சி சபாங்கும்போது எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஓரளவு தான் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். மெயினாக வந்து போர்ஷன் சொல்கிறத வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, சொல்கிற போர்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. சொல்லாததை வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள். சந்தர்ப்ப சாகித் வியக்கியா கீச்சியை வந்து போயம் 1 ERC 1 கேட்டிருக்காங்க. போயம் 5 ERC 1, போயம் 2 ERC 3, போயம் 4 ERC 1 அண்ட் உருது காவியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயம் 2 ERC 1, போயம் 4 ERC 2, தென் பிராச்சீன் காவியில் வந்து போயம் 2 ERC 1, போயம் 4 ERC 2. இது ஆல்ரெடி நம்ம எப்போவுமே நம்ம ப்ரீஃபாக பார்த்ததுனால நான் இப்போ என்ன வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துருக்கோம். என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் பஞ்சவட்டிலேருந்து 2ம் 13ம் கேட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 13 வரைக்கும் படிக்கணும். செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 12லேருந்து 25 வரைக்கும் படிக்கணும். இதை ஒமிட் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மெமரி கோடிட்ட இடத்துல வந்துட்டு நம்ம கின்ஹிம் 4 தோஹோம் கா பூரா கீஜியே 4 வந்து அட்டன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ், ரஹீம் அண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 ஆத்தர் இருக்குது அப்படின்னா 3 ஆத்தரில் நீங்கள் எனி 2 ஆத்தர் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, கபீர் 1, நெக்ஸ்ட் வந்து ரஹீமோடது, நெக்ஸ்ட் வந்து பீகார்லால். ஓகே, இந்த 3ல் எனி 2 ஆத்தர் படிங்க. வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கபீரில் 5, 10, நெக்ஸ்ட்டு 2, 18, 8 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 6ம் 2ம் கேட்டாச்சு. இப்போ எனி 2 ஆத்தர் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 போயிடும். இப்போ 2 தோகா டாபிக் படிக்கும்போது கபீரோட படிக்கும்போது 8 தான் படிப்பீங்க. ரஹீமோட படிக்கும்போது 8 தான் படிப்பீங்க. 8 + 16 தோகா படிச்சிட்டிங்கன்னா 4 வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். தென் தேர்டு கவி கா பரிச்சை தேதே ஹுயே கிசி ஏக் கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 7 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 இருக்குது. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது 1 and 3. ஓகே, மேக்ஸிமம் 2 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 and 3 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th கிசி ஏக் கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இது வந்து உருது காவியிலேருந்து கேட்டிருக்காங்க. 3, 5, 9 வந்து கேட்டாச்சு. 1, 2, 4 மேக்ஸிமம் நான் வந்து 3 கொடுத்துருக்கேன். இந்த 2 படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இங்கேயும் 5 படித்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து 4 படித்து வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் அதை ஃபஸ்ட்டு 2 வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் 5th பஞ்சவட்டிக்கே ஆதார் பர் லக்ஷ்மண் ஏவம். அதாவது இது பஞ்சவட்டியில் கேட்டிருப்பாங்க. 2 கண்ட காவிய 2 கேட்டிருக்காங்க. 3rd and 4 வந்து கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது 1 or 2. ஓகே, ஏதாவது 1 வந்து தரவு பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டும் பஞ்சவட்டி தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 and 3 கேட்டாச்சு. 1 or 4 படிங்க. 1 படிங்க, இல்லைனா 4வது இசை. ஓகே, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். கின்ஹிம் 4 அவதரணா கே சந்தர்ப்ப சாகித் வியக்கியா கீச்சியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ERC கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 அட்டன் பண்ணணும். இதில் இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ERC 1, ERC 7, ERC 12, ERC 16, ERC 22, ERC 26 இந்த மாதிரி கண்டினியூஸாக அதில் எத்தனை இருக்கோ அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4 அட்டன் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வந்து 1/3 போர்ஷன் படிக்கணும். ஆஃப் போர்ஷன் படித்தா பத்தாது, 1/3 போர்ஷன் நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது டோட்டலாக. 30ல் நீங்கள் வந்து எப்படியும் 20 படிக்கணும். ஓகேவா, 20 வந்து படித்தா தான் ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்க முடியும். இதில் செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 10லேருந்து 30 வரைக்கும் படிக்கணும். ஓகே, எனி 20 ERC வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் செகண்ட் கின்ஹிம் 2 அவதரணுக்கே சந்தர்ப்ப சாகித் வியக்கியா கீச்சியில் பார்த்தீங்கன்னா லெசன் 1 ERC 5, லெசன் 2 ERC 6, லெசன் 3 ERC 4, லெசன் 5 ERC 2 இதெல்லாம் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிறத விட்டுட்டு ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 6 லெசன் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப் போர்ஷன் படித்தே ஆகணும். 3 லெசனில் உள்ள ERC படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 4 வந்து கேட்குறாங்க.
4ல் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லேருந்தும் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, பாதி போர்ஷன் கேட்டிருக்காங்க. 4 கேட்பாங்க, 6 வந்து இருக்குது, நமக்கு 4 கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 3 சாப்டர் வந்து படித்து வைக்கணும். கண்டினியூஸாக 3 சாப்டர் படித்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 3, அதர்வைஸ் 4லேருந்து 6. ஓகேவா? வந்திருக்கதை ஒமிட் பண்ணிடுங்க, வந்திருக்க ERC வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் சந்திரகுப்த ஷிகாரி சாமி, அதாவது 3rd and 4 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் 4th கின்ஹிம் தீன் பர் டிப்பனியாம் லிக்கியே 1, 3, 6, 8 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஏகாங்கி கதாக்கி திருஷ்டி சே கிசி ஏக்கி ஆலோசனா கீச்சியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 and 1 ஓகே கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 and 3 இருக்குது, அதை தரவு பண்ணிக்கோங்க. தென் கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே. இப்போ இதில் 14, 7, 11, 17 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக கேட்கவே இல்லை. அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக 1லேருந்து படிக்க ஆரம்பிங்க. 1லேருந்து 7 வரைக்கும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 7, 8 வரைக்குமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கின்ஹிம் தோ டெண்டு வந்து எழுதணும். சரியா? 1லேருந்து 18 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. கிசி ஏக்கா பிரஷன்கா உத்தர் லிக்கியே. டோட்டலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தான் இருக்குது. 8ல் இந்த வாட்டி உங்களுக்கு 4 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிற 4 படிங்க. ஏன்னா நமக்கு இங்கே வந்து நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். சப்போஸ் கேட்டதே கூட கேட்டுடலாம். அதனால் ரிமைனிங் இருக்கிற 4ஐயுமே நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஏகாங்கி கலாக்கி திருஷ்டி சே. இதில் பார்த்தீங்கன்னா 4, 1 கேட்டாச்சு. இப்போ இதில் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 and 3. தென் ஹியர் கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே. இதில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சைடு படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஆனால் இப்போ இந்த சைடு படிக்கிறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 சாப்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் படிக்கிறீங்கன்னா இந்த ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் படிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். ஊர்வசியிலேருந்தே இந்த பக்கம் ஜாயின் பண்ணி படிங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து படித்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 14, 7, 11, 17. அதாவது நான் இப்படி கவுண்ட் பண்ணியிருக்கிறேன் 1, 2ன்னு. ஓகே, இதில் வந்து கவுண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் பாருங்கள். 14, 7, 11, 17 வந்து கேட்டாச்சு. ரிமைனிங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சைடில் உள்ள போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 or 2 வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் 7th கிசி ஏக் பிரஷன்கா உத்தர் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 and 10 கேட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் படிங்க. இதை வந்து விட்டுருங்க, ரிமைனிங் படிங்க. இங்கே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் 7 to 15 படிங்க. ஓகே, 10 வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் லாஸ்ட் ரோமன் கிசி ஏக் விஷய பர் டிப்பனி லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 and 12 கேட்டாச்சு. இதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள் 1 to 15. மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கேட்டுடலாம். இருந்தாலும் அதனால் நீங்கள் செகண்ட் ஹாஃபே ஒமிட் பண்ணிவிட்டு இந்த 15ல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே, இந்த 15ல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா இப்போ இதில் ஒன்று தான் எழுத போகிறீங்க. மேக்ஸிமம் ஒரு 10ஆவது நீங்கள் படித்து வச்சுக்கணும். 10 படிச்சிட்டிங்கன்னா கூட அதுலேருந்து மேக்ஸிமம் அதில் வந்து 1 கேட்டுருவாங்க. ஓகே, இது வந்து உங்களோட செகண்ட் பேப்பர். இப்போ நீங்கள் வைவாவுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டையுமே 2 கொஷின் பேப்பரில் இருக்கிறதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தரவு பண்ணிவிட்டு போகணும். முந்தின நாள் நீங்கள் எழுதிருப்பீங்களா அந்த எக்ஸாம் பேப்பரில் என்னெல்லாம் வந்துச்சு, என்ன கவி பரீட்சை எழுதுனீங்க, என்ன எஸ்ஸே எழுதுனீங்க, எப்படி எழுதுனீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. சரியா? என்ன கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வாசிக்க சொல்லுவாங்க. ஓகே, ரீடிங் இருக்கும், இந்த எஸ்ஏஸ் ரீடிங் இருக்கும். அடுத்தது மௌக்கிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் உங்களை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் கிராமர் பற்றி கேட்கலாம். சரியா? அதனால் இந்த உங்களுக்கு புக்கு பேக்லேயே இருக்கும், இல்லைன்னா இதுக்கு தனியாக ஒரு புக் இருக்கும், அதை வந்து தரவு பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லணும் போல்டாக ஹிந்தியில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து மார்க் வந்துலாம் அப்படிலாம் தப்பாக பேசினாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. உங்களோட போல்டஸ் கரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்களா, பேச ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. சரியா? தப்பாக பேசுகிறோம் கரெக்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை, விஷயம் இல்லை. ஆனால் நம்ம வந்து பேசுகிறோமா ஹிந்தியில் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து ஹிந்தியிலே மேக்ஸிமம் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமில் என்னென்ன பேப்பரில்
கொஷின் பேப்பர் முந்தின நாள் எக்ஸாமில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த கொஷின்ஸை வந்து ஓவராலாக வந்து நீங்கள் தரோ பண்ணிவிட்டு போங்க. ஓகே, இது எழுதுனேன், இந்த எஸ்ஸே அட்டன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தரோவாக நீங்கள் சொன்னீங்கனாலே நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒரு டிப்ஸ் தான். இது வந்து இந்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் திருச்சி வாங்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் இல்லை. தன்யவாத். ஆல் த பெஸ்ட்.